வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவார்களாக. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அவர்களின் தெய்வீக திருவடிகளை வாழ்த்தி வணங்கி ஆழ்ந்த தவநிலையில் நல்லதொரு சிந்தனை. வேதாத்ரி அருள் தொண்டர்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மகத்தான வாழ்த்துக்கள் உரித்தார். வாழ்க வளமுடன். ஞான ஆசிரியர் நன்மணி அவர்களின் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் 2 வாழ்வின் துன்பம் போக்கும் அறம் என்ற தலைப்பில் சிந்திக்க உள்ளோம். வாழ்வின் துன்பம் போக்கும் அறம் என்பது மன நிறைவோடு அமைதியோடு வெற்றி கண்டு வாழ நில உலக மக்களிடம் அன்பு கொள்ளல் வேண்டும். குறை காணும் பழக்கத்தை விட்டுவிட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு வேண்டும். நம் மனதில் நிறைவு வர வேண்டும் என்றால் மற்றவர்களிடம் குறை காண்பதை நிறுத்தினால் நம் மனதில் நிறைவு வரும். வாழ்க்கை தத்துவத்தில் முதல் 6 பகுதிகள் மனிதனுக்கும் 5 ஜீவனுக்கும் பொது என பார்த்தோம். அவற்றில் 6 பகுதிகளிலும் முறை மாறாமல் அளவு முறை மீறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது 5 ஜீவன் என்று பார்த்தோம். அதில் அளவு முறை மீறியும் அளவு முறை மீறி முறை மாறியவன் மனிதன். அதனால்தான் இப்பொழுது 5 ஜீவன் வரை தோன்றிய தன் நோக்கத்தை நிறைவு செய்துவிட்டது. அவற்றிற்கு வாழ்வின் நோக்கம் நிறைவேறிவிட்டது. இருந்தாலும் மனிதனின் வாழ்வின் நோக்கம் நிறைவேறும் வரை அவை அங்கு இருந்துதான் ஆக வேண்டும். மனிதன் எப்போது வாழ்வின் நோக்கத்தை நிறைவு செய்ய இருக்கிறான்? நிறைவு செய்வது போல் தெரியவில்லை. இன்று வாழ்வின் நோக்கம் என்பது பணம் சம்பாதிப்பது, பொருள் ஈட்டுவது, இன்பங்களை அனுபவிப்பது, இதுதான் வாழ்வின் நோக்கம் என்று துன்பங்களையே அனுபவிக்கிறான். அறத்தை சொல்லித்தரக்கூடிய அறநிலைத்துறை எனும் ஆன்மீகத்துறையும் மக்களுக்கு சரியான வகையில் அறத்தை சொல்லித்தரவில்லை. இது கதைக்குத்தான் உதவும், நடைமுறைக்கு உதவாது என மாற்றிவிட்டார்கள். நம் வாழ்வின் நோக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தேவைகள் 3 நடைமுறைப்படுத்தாமல் அறநெறிகள் என்ற பாதைக்குள் நுழையவே முடியாது. அறநெறிகள் என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை என மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அறம் எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத செயல் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கூறியுள்ளார். அறம் என்பது மகிழ்ச்சி, அமைதி, நியாயம் நாம் பயன்படுத்தும் குணம். அறம் என்பது தமிழ் இலக்கியங்களில் தர்மம் என்று பொருள். அறம் என்பது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கொடுப்பது பற்றிய கருத்து. அறம் செய்ய விரும்பு என ஔவையார் அவர்கள் கூறுகிறார்கள். எளிமையான முறையில் அறம் என்பது தன்னலமற்ற செயல். மகரிஷி அவர்கள் இறை உணர்வும் அறநெறியும் என இணைத்தே கூறுகிறார்கள். அறநெறிகள் 3 என்பது மனிதனுக்கு மட்டும் இது அத்தியாவசியம். அதை செய்தால்தான் அடுத்த நிலையான அறிவின் உயர்படிகளை நாம் முழுமை பேறு என்ற நிலையினை அடைய முடியும். அறநெறிகளை பின்பற்றும் போது துன்பங்கள் குறையும். மனிதன் துன்பமில்லாத வாழ்க்கை வாழ அறம் என்பது இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு தலைமுறைக்கு தலைமுறை துன்பத்தின் அளவு கூடிக்கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம். அறம் வளர்ந்திருந்தால் துன்பத்தின் அளவு குறைந்திருக்க வேண்டும். முன்பெல்லாம் வசதி படைத்த பணக்காரனுக்கு மட்டும்தான் சுகர் வரும். இப்போ பல லட்சம் பேருக்கு சுகர் வந்து விடுகிறது. 40 வயதுக்கு மேல் வந்த சுகர் எல்லாம் இப்போ 20, 18 வயது என்று இப்போ 5 வயது குழந்தைக்கு கூட இன்சுலின் போடும் அளவுக்கு நோய் பெருகிவிட்டது என்றால் இது கர்ம வினையின் விளைவுதான். இப்போ 5 மாத கருவிலே ஸ்கேன் செய்து நோய்களை கண்டுபிடித்து விடுகிறார்கள். 40 வயது, 30 வயது, 18 வயது முதல் 5 மாத கருவறை கருமையத்தில் பதிவாகி உள்ள நோய் அழுத்தம் தாங்க முடியாமல் அங்கேயே விழுந்துவிடுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் அறநெறி அவசியம். அறநெறியை போதிக்காமல், அறநெறியை பின்பற்றாமல் எந்த நோயையும் சரி செய்ய முடியாது.
அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து குழந்தை பெற்றெடுக்க வேண்டிய முயற்சியை செய்யுங்கள் என்று சொன்னால்தான் இந்த சமுதாயம் மாறும். இப்போ எல்லா குழந்தை பிறப்பு என்பது மிக கொடுமை. குழந்தை உருவாகுவது இயற்கையாக இருக்க வேண்டும். இப்போ குழந்தை பிறப்புக்காக உருவாகியுள்ள கருத்தரிப்பு மருத்துவமனை நிறைய உண்டாகியிருப்பது ஒரு சமுதாயத்திற்கு சீர்கேடாகிவிட்டது. அறம் என்பது மிக மிக அவசியம். ஒழுக்கம், கடமை, ஈகை இந்த மூன்றையும் நன்கு ஆராய்ந்து அறிய வேண்டும். இந்த மூன்றில் ஒழுக்கம், ஈகை இவை இரண்டும் தான் இரண்டொழுக்க பண்பாடு. ஒழுக்கம் என்ற வார்த்தையை வள்ளுவர் பெருமான் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று கூறுவார். ஒழுக்கம் என்பது நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊர், வீட்டுக்கு வீடு, மனிதருக்கு மனிதன் என மாறிக்கொண்டே இருக்கும். மகரிஷி அவர்கள் ஒழுக்கம் என்பதை எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பார்முலாவை கொடுத்துள்ளார்கள். அதில் எல்லாமே அடங்கும். ஒழுக்கம் என்பது எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல் ஒழுக்கம். கடமை, கடன் பிளஸ் தனி மனித கடமை, சமுதாய கடமை, குடும்ப கடமை. தனி மனித கடமை என்பது தனக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களை கடந்து உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம் செய்து தன் உடலை பேணி பாதுகாத்து தன் அனைத்து வாழ்க்கைகளை நெறிப்படுத்திக் கொள்வது. குடும்ப கடமை என்பது குடும்பத்தில் உள்ள பெரியோர் முதல் சிறியவர் வரை அவர்களுக்கு ஒத்தும் உதவியும் தேவையான உதவிகள் செய்து அவர்கள் மனம் துன்பப்படாமல் பாதுகாப்பது. சமுதாய கடமை என்பது நாம் செய்யக்கூடிய தொண்டு, அருட்தொண்டு. தொண்டு செய்தால் நாம் கொண்டு வந்த வினை போகும் என்று சுவாமிஜி கூறியுள்ளார்கள். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். தொண்டு என்பது நாம் கொண்டு வந்த வினையை கழிப்பதற்காக ஏற்று அருமையான பக்குவத்தை உணர்த்தக்கூடிய நிலை. சமுதாய தொண்டு செய்ய செய்ய மனவள கலைஞர்களாகிய நம்மால் பெரிய நிலையிலே உலக சமாதானத்தை எட்ட முடியும் என்று சுவாமிஜி கூறியுள்ளார்கள். ஈகை என்பது இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் என்னை உயர்த்தி. வறியவர்க்கு பொருள் ஈதல் வேண்டும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அந்த ஈகை குணம் பக்குவம் அடைய செய்கிறது. அந்த காலத்தில் தான் தர்மங்கள் நிறைய செய்தார்கள். அன்னதான சித்திரம் நிறைய இருந்தது. வறியவர்கள் பசியார உணவு உண்ணும் போது மனம் நிறைவேறும். மனிதருக்கு மிக முக்கியமானது ஈகை. ஈகை என்பது மனிதனின் வாழ்க்கை நெறியை முறைப்படுத்துகிறது. ஈகை குணம் வாழ்க்கையில் மனிதன் ஒரு பகுதியாவது சேமிக்க வேண்டும் என்கிறார்கள். தவமும் அறமும் இணைந்த வாழ்க்கையானது வாழ்க்கையை மிகவும் நெறிப்படுத்துகிறது. தவம் இறையுணர்வு பெறுவதற்காக என்றும், அறம் என்பது இதுவரை செய்த கர்மங்களை நாளுக்கு நாள் எண்ணத்தினாலும் செயலினாலும் தோன்றிக் கொண்டே இருக்கின்றனவே, அதிலிருந்து தவம் செய்து 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 தன்னையே நம் மனம் உணர்ந்து அடுத்த நிலைகளிலும் மன தூய்மையோடு இருக்க வேண்டும். வினை தூய்மை செயலினால் வரும், நல்ல செயல் அறத்தினால் வரும் என்று சுவாமிஜி சொல்றாங்க. அற உணர்வை காட்டி நீதி நெறியோடு வாழ வேண்டும். இதுதான் எல்லா மதங்களிலும் ஒன்று. இந்த இறை உணர்வானது எல்லா மக்களோடு உறவு கொண்டு இனிமை காத்து மனிதன் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ ஒழுக்கம், கடமை, ஈகு என உணர வேண்டும். மகரிஷி அவர்கள் நடைமுறையில் ஆன்மீக பேச்சாளர்கள் கூட நிறைய பேர் கெடுதல் நினைப்பது பாவம் அல்ல, அதை செய்தால்தான் பாவம் என்கிறார்கள். எப்படி? நான் நினைத்தேன் ஆனால் அதை செய்யவில்லையே என்று நினைத்து நினைத்து செய்யாமல் வைத்திருப்பவர்கள் எண்ணமெல்லாம் ஒருவரிடம் மோதி அவனை செயல் செய்ய வைத்து விடுகிறது. இவர்கள் நினைப்பது அங்கு நிறைவேறி விடுகிறது. இது எண்ணத்தின் அடிப்படையில் மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது என்று சொன்னால் அது செயலாக மாறியே தீரும் என்று வள்ளுவர் சொல்கிறார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியராக பெரியர் என்பார். எண்ணியது எண்ணியபடி நடக்கும் என்று சொல்கிறார். ஆனால் நாம் திண்மையுடன் எண்ணுவதில்லை, எதிர்பார்ப்புடன் மட்டுமே எண்ணுகிறோம். ஒருத்தன் வாழ்நாள் முழுவதும் துன்பம் கொடுக்க வேண்டும் என்று 1,00,000 தடவை நினைத்துள்ளான், ஆனால் செய்ததில்லை. இவன் எண்ணிய எண்ணம் முழுவதும் இந்த தவறை செய்யக்கூடிய தைரியம் இருக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான் அல்லவா, அவன் ஒரு துன்பம் கொடுக்கணும் என்று 30% நினைத்திருப்பான்.
என வைத்துக் கொள்வோம். இதில் எத்தனை லட்சம் பேர் துன்பம் கொடுக்கணும் என நினைத்திருப்பான்? உள்ளே இருக்கக்கூடிய பதிவு அது வான்காந்தத்தில் பதிவாகி இருக்கும். இது எல்லாம் என்னாகும்? அவன் அதை செயல்படுத்த தயாராவான் என்று நினைத்து இவனுடன் மோதி 30% 100% மாற்றிவிடும். உடனே அவன் போய் துன்பத்தை கொடுத்து விடுவான். அவனுடைய கருமையத்திற்கு பாவ பதிவுகள் வந்து விடுகிறது என்று சொல்கிறோமே. அவனுக்கு 30% பாவ பதிவு என்றால் மற்றவை யார் யார் துன்பம் கொடுக்க நினைத்தானோ அவர்களுக்கு அந்த துன்பத்திற்கான கர்மவினை பதிவுகள் பிரித்து கொடுக்கப்படும். இதை இறைநிலை பார்த்து கொள்ளும். அது அலை இயக்கத்தால் இறை நீதியால் சரியாக கொடுத்து விடும். எண்ணினால் கூட பாவம் என்று மகர்ஷி சொல்லியிருக்காங்க. நாம் பிறர்க்கு துன்பம் கொடுப்பதனால் நமக்கு இப்பொழுது துன்பம் வந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் இயற்கை நியதி. தீதும் நன்றும் பிறர் தர வாரார் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் துன்பம் நமக்கு வர வர கொண்டு வந்த பாவப்பதிவுகள் குறைய ஆரம்பித்து விடுகிறது. ஆகவேதான் துன்பங்கள் நிலையானது அல்ல என்று மகரிஷி குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த துன்பங்கள் ஆற்றில் ஓடும் தண்ணீர் போல ஓடிவிடும். எப்படி ஆற்றில் ஒரு நிமிடத்திற்கு மேல் பார்த்த தண்ணீர் வேறு இடத்திற்கு சென்றதோ அது போலவே துன்பமும் ஓடிவிடும் என்று நம்பிக்கையை ஊட்டும் அளவிலே மகரிஷி குறிப்பிட்டுள்ளார்கள். எது சரியான அறம்? வாழ்விற்கு ஆதரவும் வளமும் தரும் செயலை தாழ்வானது என்று கொள்ளாமல் எல்லா செயலுமே உயர்வானதான். எப்படி அந்த நோக்கம் அதன் விளைவை கணித்து எந்த செயலை செய்தாலும் நமக்கும் பிறர்க்கும் நன்மை தரத்தக்கதாக இருந்தால் அது அறம் சார்ந்தது. ஆழ்ந்து அறிந்து பிறருடைய நலம் காத்து தன்னலத்தில் பெறுகின்ற பிறர் விருப்பம் கூர்ந்துணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்தும் அன்பு என்றும் அறம் என்றும் கடமை என்றும் அறிந்து கொண்டால் அதுதான் அறத்தின் உச்சம், சிறந்த செயல். எவற்றை அறம் என்கிறோம்? அன்பு அறம், இனிமையாக பேசுவது அறம், கடும் சொல்லை தவிர்த்தல் அறம், நல்லதையே நாடுதல் அறம், மனதில் குற்றமற்று இருத்தல் அறம், பொய் தவிர்த்தல், சினம் தவிர்த்தல், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதன் ஏன் அறத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்? மனிதனுக்கு மட்டும்தான் அறமா? ஒழுக்க வாழ்வா? அதில் நீதி நேதி ஒழுகாமல் வாழக்கூடிய நெறி தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் பொருந்துமா என்ற கேள்விக்கு மகரிஷி அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். நலம் தீது காரணங்கள் உணர் யுக நல்லாற்றலும் ஆறாம் அறிவு நிலம் மீது மாந்தர்க்கே உரித்ததா? நல்லது கெட்டது எது என்று சிந்தித்து செயலாற்றும் தன்மை மனிதனுக்கு மட்டுமே இருப்பதினாலே நிறை ஒழுக்கம் ஞானம் இவை மனிதர்க்கே உரித்ததாகும். மற்றவை எல்லாம் இயற்கை சார்ந்து வாழக்கூடியது. மனிதனுக்கு இயக்க ஒழுங்கு மற்றும் ஒழுக்கம் சேர்ந்து இயக்க ஒழுங்கு என்பது எங்கே தடம் மாறுகிறது என்றால் சுயநலம் எங்கு தலை தூக்குகிறதோ அங்கு தடம் மாறும். பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் என்று சொல்லக்கூடிய உலக இன்பங்களில் பற்று அதிகமாக போகிறது. அப்போ அறம் எங்கு தொடங்க வேண்டும் என்றால் இல்லறத்தில் இருந்து கொண்டே கடமை செய்ய வேண்டும். அறம் குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும். பெற்றோர் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழும்போது அதையே பிள்ளைகள் பார்த்து பார்த்து அந்த அறத்தின்படி வாழ்வார்கள். நல்லதையே பேசுதல், நல்லதையே காணுதல் எளிதாக பின்பற்றி வாழ்வார்கள். அறவழியில் ஆண்டவனை உணர்த்துவதும் அறம். உயிர்க்கு ஊக்கம் தரக்கூடிய உடற்பயிற்சி செய்வதும் அறம். ஞானத்துடன் வாழ்வது, தன்னிலை விளக்கம் பெற்று அறநிலை கற்று அடக்கத்துடன் இருப்பதும் அறம். தான் தீமை இல்லாத வழியில் பொருள் ஈட்டுவது அறம். இப்போ கல்வி வியாபாரமாகிவிட்டது, ஆன்மீகம் வியாபாரமாகிவிட்டது, தொழில் வியாபாரம் நிலை தடமாறி செயல்புரிகிறது. என்ன நோக்கம்? எந்த அளவுக்கு அறம் சார்ந்து எந்த செயலை செய்தாலும் நாம் நம்மை உயர்த்தி கொள்வதோடு பிறர் உயர்வதற்கும் நாம் வழிகாட்டியாக விளங்குவோம். அறம் என்பது வாழ்வின் துன்பத்தை போக்கும் செயல்கள். அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் சொன்னார்கள். அது குழந்தைகளுக்கு சொல்லப்பட்ட பாடம். அப்போ குழந்தை பருவத்தில் உள்ளவர்களுக்கு அறம் என்றால் தெரியாது, தர்மம் ஒழுக்கம் தெரியாது. அவர்கள் வளரும் போது, சம்பாதிக்கும் போது, பெரியவர்கள் ஆகும் போது பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், யாருக்கும் துன்பம் தரக்கூடாது, அப்படி ஒரு எண்ணம் விருட்சமாக வளர வேண்டும். அதற்குத்தான் அறம் செய்ய விரும்பு என குறிப்பிட்டுள்ளார்கள். நமக்கு தருகிற நல்ல வாழ்க்கை என்பது தவம் தந்த வரம் என்று சொல்லக்கூடிய அறம் தருகிறது.
அறம் செய்ய விரும்பு என்று ஏன் சொன்னார்கள் என்றால் அந்த எண்ணத்தை மனதிற்குள் விதைக்க வேண்டும். அப்படி விதைக்கும் போது காலப்போக்கில் ஒரு நாள் விருட்சமாக வளர்ந்து நிச்சயமாக நல்ல முறையில் பயன் தரத்தக்கதாக அமையும். இறையை உணர்ந்து கொள்ளும் போது இயல்பாக நமக்கு அறம் வளரும், அன்பு மலரும். ஒழுக்கமாக இருப்பது ஓர் இருப்பு, இதில் தனக்கோ பிறருக்கோ என்பது மகரிஷி அவர்களின் புதுமை. தனக்குத்தானே துன்பம் கொடுத்தாலும் அதுவும் பாவம். ஒழுக்கமற்ற செயல் தண்ணி அடிப்பது, சிகரெட்டு பிடிப்பது, தேவைக்கு மீறி சாப்பிடுவது, தனக்கு கொடுத்துக் கொள்கிற துன்பம் யாவும் நோயாகவே வருகிறது. பிறருக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்களின் விளைவு மன உளைச்சலாகவே வருகிறது. மகரிஷி சொல்கிறார்கள், உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம். தனக்கு கொடுக்கப்படும் துன்பம் உடலிலே நோய், பிறருக்கு கொடுக்கப்படும் துன்பங்கள் உள்ளத்திலே களங்கமாக வரும், நோயாகவும் வரும் என்கிறார்கள். நம் மனதில் நிறைவு வர வேண்டும் என்றால் மற்றவரிடம் குறை காண்பதை நிறுத்தினால் நம் மனதில் நிறைவு வரும். மகாபாரதத்தில் துரோணாச்சாரியார் தர்மரையும் துரியோதனனையும் கூப்பிட்டு ஊருக்குள்ள எத்தனை நல்லவன் எத்தனை கெட்டவன் இருக்கான் என்பதை பார்த்துவிட்டு வர சொல்லியிருக்கிறார். அப்போ துரியோதனன் சென்று பார்த்துவிட்டு ஒரு நல்லவன் கூட நாட்டில் இல்லையே என்கிறான். ஏன்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அது போலத்தான் அடுத்தவனை பார்ப்பான். தன்னிடம் உள்ள தன்மையோடு தான் மற்றவனை பார்க்க முடியும். ஆனால் தர்மர் என்ன சொல்கிறார் என்றால், பார்க்கிற அனைவரும் நல்லவராக இருக்கிறார்களே. தர்மரிடம் அந்த தன்மை இருப்பதனால் தான் பார்ப்போர் அனைவரும் நல்லவராக தெரிகிறார்கள். அதனால் தான் மகரிஷி சொல்றாங்க, எந்த ஒன்றையும் பார்க்கும் போது குறைகளை பார்க்க கூடாது. ஏனென்றால் நம் மனம் எல்லை கட்டி கொண்டு இருப்பதால் குற்றங்கள் தான் தெரிகிறது. ஏனென்றால் எல்லாவற்றிலும் நிறைய காண வேண்டும். குறை சொன்னால் மனம் அப்படியே பழகிவிடும். அதற்கு மகரிஷி சொல்றாங்க, உங்களிடம் தவறு இருந்தால் தவறேதான் தெரியும். மகரிஷி எப்படி இருக்காங்க? நிறைவா இருக்காங்க. அதனால்தான் அவர்களுக்கு ஜீவகாந்த களத்தில் நிறை மனம் அருகுன பெரு முதலில் நிறை மனம்தான் சொல்கிறார்கள். ஒரு குட்டி கதை. ஒரு மலை கோயில் வாசலில் ஒரு ஐயா பிச்சை எடுத்து கொண்டிருப்பார். அவர் கோயிலுக்கு வர்றவர்கிட்ட பூரா ஐயா 2 ரூபா போடுங்க, ஐயா 2 ரூபா போடுங்கள் என்று பிச்சை கேட்டுக்கொண்டிருப்பார். சிலர் 2 ரூபா 1 ரூபா 50 பைசா என்று சிலர் போடுவாங்க. அவருக்கு தேவை ஒரு நேரத்திற்கு பணம் தேவைப்படும், ஒரு நேர உணவுக்கு பணம் வேணும். ஒரு நாள் ஒரு பணக்காரர் கோயில் வாசல்ல காரை நிறுத்திவிட்டு கோயிலுக்குள்ள வரும்போது அவர் பாக்கெட்ல கை வச்சு, அவர் பாக்கெட்டுக்குள்ள கையை வச்ச உடனே இவர் ஐயா 2 ரூபா போடுங்க என்று. நான் உனக்கு 100 ரூபாய் போடலாம்னு நினைத்தேன், உனக்கு 2 ரூபா தான் வேணுமா? சந்தோஷம் என்றால் உனக்கு 2 ரூபாயில தான் சந்தோஷம்னாக்கா உனக்கு 2 ரூபா தரேன்னு சொல்லிட்டு தேடி எடுத்து அந்த 2 ரூபாயை அவருக்கு கொடுக்கிறாரு. அப்போ இறைவன் நமக்கு 100 1000 ரூபாய் தர தயாராக இருந்தாலும் நாம என்ன பண்றோம்? சின்ன சின்ன விஷயங்களில் நம்மை நாமே நம் மனதை சிக்க வைத்துக் கொண்டு இதுதான் வேண்டும் என்று நாம நினைக்கும் போது, இவ்வளவுதானே வேண்டும் என்றால் நிறுத்திக்கோ, இந்த இந்த சின்ன எல்லையில் மனதை சிக்க வைக்காதீர்கள் என்று மகரிஷி கூறுகிறார்கள். மனதை விரித்து அகண்டாகாரமாக விரித்து பழகுங்க என்கிறார்கள். அப்பதான் மனம் விரிவு வந்தால்தான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவமும் நமக்கு வரும் என்கிறார்கள். தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த நல் அறிவினை நிலைத்து என்றும் தூய வினை தேர்ந்தாற்றி செயல்கள் செய்து துன்பம் போக்கும் செயல்களையே தேர்வு செய்து மறைபொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் வாழும் மக்கட்கெல்லாம் நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறியதுவே யோகமாகும். எது நிறைவு என்று மகரிஷி சொல்றாங்க பாருங்க. தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கணும். ஞானிகள் சொல்கிறார்கள், இறைவன் உனக்கு உணர்த்துவான், ஒழுங்கு மரியாதையா திருந்திவிடு. அவன் உணர்த்தும் போது நீ திருந்தவில்லை என்றால் அவன் வருத்தித்தான் திருத்துவான், தயாராக இரு என்று ஞானிகள் சொல்கிறார்கள். இதை எல்லா ஞானிகளும் சொல்கிறார்கள். இறைவன் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்வான். ஏனென்றால் உள்ளே அகமாக இருக்கக்கூடிய தெய்வம் அது அறிவாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கு. அது பேசாம இல்லை. நம்ம ஒருத்தரிடம் பேசணும்னா கூட நாம பேசியது தவறு என உணர்த்தி கொண்டே இருக்கும். அல்லது பேசி முடிந்தபின் நமக்கு நாம பேசிய தவறு என உணர்த்தும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும் போது அதைத்தான் மகரிஷி தற்சோதனை என்பார்கள். ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும்.
எழும் எண்ணங்கள் யாவும் நற்பயனாய் மாறும் என்கிறார். எண்ணமாக வரும்போதே தற்சோதனை பண்ணிவிடணும் என்பார்கள். ஆனால் நாம செயல் வந்து விளைவு வந்து நொந்து நூலாய் போய் அப்புறம்தான் இது ஏன் நடந்தது என்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது டூ லேட் ஆகிவிடுகிறது. அதனால்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க விழிப்பு நிலை என்று திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அப்போ தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி திருந்துகிறோம். தெளிந்த நல் அறிவினிலே நிலைத்து என்றும் எது அறிவினிலே தெளிவை கொடுக்கும் என்றால், அறிவுக்கு எப்போது தெளிவு வரும் என்றால், தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. ஏன்னா குருவை நினைக்கும் போது அங்கிருக்கக்கூடிய தூய்மை நம்முடைய தூய்மையாகும். அவருடைய தன்மைகள். அதனால்தான் ஜீவகாந்த களத்தில் மகரிஷி அவர்களை நினைப்போம். அவர்களுடைய தன்மை நம்முடைய தன்மையாக மாறட்டும். நம்முடைய வாழ்வின் நோக்கம் மகரிஷி அவர்களின் அருட்பணிகள் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டிருப்பதாக இருக்கட்டும். அவருடைய துணை இல்லாமல் அருள் இல்லாமல் நம்மால் அந்த செயலில் முழுமை பெற முடியாது. தீயவினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த நல் அறிவினிலே நிலைத்து என்றும் தூயவினை தேர்ந்தாற்றி செயல்கள் செய்து எவ்வளவு அழகா சொல்றாங்க. வினைப்பதிவுகளை விளக்கினால் மட்டும் போதாது, திரும்ப வினைப்பதிவுகள் சேராமல் தூய வினையாய் தேர்ந்தெடுத்து நல்ல செயல்கள் செய்யணும் என்கிறார்கள். அப்போ நல்ல செயல்கள் எது? மற்றவர்களுக்கு துன்பம் போக்கும் செயல்களை தேர்ந்து செய்து எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டு கொண்டு இருந்ததோ அங்கு துன்பத்தை துடைப்பதுதான் நீ செய்யக்கூடிய தூய செயல். பிறருடைய துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் என்று ஐந்தொழுக்க பண்பாட்டில் ஒழுக்க நெறியாக கூறியுள்ளார்கள். மாயை என்ற மறைபொருளாம் அறிவறிந்து, அறிவு எப்படி உள்ளது என்றால் மறைபொருளாக உள்ளது. கண்ணுக்கு புலப்படாமல் 5 புலன்களுக்கு எட்டாததாக உள்ளது. அப்போ 5 புலன்களுக்கு எட்டாத ஒன்றை எதை கொண்டு அறிய வேண்டும் என்றால் அதற்காகத்தான் 6வது அறிவை கொண்டு அறிய வேண்டும். அதற்குத்தான் இறைவன் 6வது அறிவை கொடுத்துள்ளான். அப்போ மாயை என்ற மறைபொருளாம் அறிவறிந்து நேயமுடன் மனிதருக்கு தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வான் நெறியதுவே யோகமாகும். மகரிஷி அவர்கள் யோக நிலையிலிருந்து கடைசி வரைக்கும் இதுதான் அவர்களது நிலை. அதை தவிர சிந்தனை, உலக அமைதி அதற்கு என்ன செய்யலாம்? உடலாலும் மனதாலும் எப்படி சரி செய்ய முடியும்? அறிவாலும் சமுதாயத்திற்கும் மனிதர்களுக்கும் எப்படி இணக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும்? உலக அமைதிக்காக நாம் என்ன செய்யலாம் என்றுதான் மகரிஷி அவர்களின் சிந்தனை இருக்குமா? தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாத குருவை நாம் அடைந்துள்ளோம். வேண்டாமை வேண்டும் என்பார்களாம். இறைவன் கேட்டால் எல்லாம் முடிந்து விட்டது, வேண்டாமை வேண்டும் என்பார்களாம். அந்த மாதிரி மகரிஷி வாழ்ந்திருக்காங்க. அந்த தன்மையை நாம் முழுமையாக நம்முடைய தன்மையாக ஏற்று தூய்மை அடைய வேண்டும் என்பதற்குத்தான் நாம் இந்த பயிற்சியை பெறுகிறோம். எனவே ஆசிரியர்களாக நாம் பயிற்சியாளர்களுக்கு சிந்தனை விளக்கம் அளிக்கும் போது ஒருவர் நான் யாருக்கும் எந்த துன்பமும் கொடுத்ததில்லையே, ஆனால் எனக்கு 45 வயது பெரிய நோய் வந்து விட்டது என்றாராம். அதற்கு மகரிஷி அவர்கள் நீ துன்பம் கொடுக்காமல் எப்படி நோய் வரும் என்று கேட்டார்களாம். தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ இப்போ செய்யும் செயல் பின்னாடி விளைவை துன்பமாக மாற்றுகிறது என்று சொன்னால் அதுவும் ஒழுக்கம் அல்ல. அது எப்போ துன்பமாக மாறுதோ அந்த கர்ம வினை வந்துவிடும். நமக்கு நாமே செய்யும் துன்பமும் வயதான காலத்தில் பாதிக்கும். மகரிஷி அவர்கள் கூறும் பொழுது ஆங்கார காலம் அதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாய் போய்விடாதே, சாங்காலம் வரும்போது அத்தனையும் சத்தியமாய் வினையாய் வந்து விடும் அப்பா என்று சொல்வார்களாம். இப்போ நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது நிறைய தவறுகளை செய்து விடுகிறோம். அது உயிரிலே போய் தங்கி விடுகிறது. உயிராற்றல் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதால் உடலுக்கு வராமல் இருக்கிறது. எப்போ சாயங்காலம் என்று சொன்னால் எதிர்ப்பு சக்தி குறையும் போது அத்தனையும் சத்தியமாய் வந்து விடுகிறது, நோயாக வந்து விடுகிறது. நமக்கு ஒன்றும் செய்யவில்லையே என்பது ஒழுக்கம் அல்ல. ஒரு 20 வயதுக்காரர் பசிக்கு 6 இட்லி சாப்பிடுகிறார் என்றால் ஒன்றும் செய்யவில்லை. 50 வயதில் ஒருவர் பசிக்கு 3 இட்லி சாப்பிடுகிறார். அவர் 3க்கு பதில் 6 இட்லி சாப்பிட்டால் என்னாகும்? 20 வயதுக்காரன் 6க்கு பதில் 10 சாப்பிட்டாலும் தவறு. அப்போ எந்த வயதாக இருந்தாலும் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ வரக்கூடியதற்கு
இப்ப செய்யும் தவறுகளும் வரும். நாம் செய்யும் சிறு சிறு தவறுகளும் பெரிய வினைகளாய் மாறும். மகரிஷி அவர்களிடம் சிலர் கேட்பார்களாம், இந்த சமுதாயத்தில் நான் யாருக்கும் பெரிய துன்பங்கள் கொடுக்கவில்லை சாமி, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் பெரிய துன்பங்கள் வருகின்றன சாமி என கேட்டார்கள். அதற்கு மகரிஷி அவர்கள் எப்போ வந்தது என்றார்கள். அவர் 45 வயது சாமி. அதற்கு மகரிஷி உதாரணத்துடன் பதில் கொடுக்கிறார்கள். ஒருவர் 1 கிலோ கத்திரிக்காய் வாங்க கடைக்கு செல்கிறார். அங்கு கடைக்காரர் தராசின் ஒரு புறம் ஒரு படிக்கல்லை வைத்து விட்டார். தராசின் மறுபுறம் கத்திரிக்காயை வைக்கிறார். 99 காய்களை போட்டுவிட்டார். அந்த முள் சமநிலைக்கு வரவில்லை. 100வதாக ஒரு கத்திரிக்காயை எடுத்து தட்டில் போடும்போது தராசு சமநிலைக்கு வருகிறது. கடைக்காரர் அந்த 100வது காயை எடுத்து இதை வைத்த பிறகுதான் கீழே சென்றது, இதுதான் 1 கிலோ என்று கொடுத்தால் நாம் வாங்குவோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அல்லவா? அப்போ நீங்க என்ன சொல்வீங்க என்றால், 99 காயை வெளியே வைத்துவிட்டு ஒரு காயை மட்டும் தராசில் போடுங்கள் என்றால் தராசு இறங்காது. அப்போ என்னாச்சு? அந்த ஒரு காய் இழுத்துதா, அல்லது இந்த காய் போய் அந்த 99 காயும் சேர்த்து கூட்டணி போட்டு இழுத்ததா என்றால் அந்த காய் 99 காயோடு கூட்டணி வைத்துதான் இறங்கியது. மகரிஷி அவர்கள் இதற்கு, நீங்க சின்ன சின்ன காயா போட்டு வச்சீங்க, இப்ப 100வது காயை போட்டீங்க, 40 வயசுல மொத்தமா சேர்த்து எல்லா காய்க்கும் சேர்ந்து இழுக்குது, பெரிய விளைவா வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணக்கூடாது? நாம சின்ன சின்ன பாவம் தானே செய்கிறோம் என்றும் ஒன்றும் பண்ணாது என்று நினைத்து ஒட்டுமொத்தமாக பெரிய விளைவாக வந்துவிட்டது. தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ தவறுகளை செய்யும் பொழுது மிக விழிப்புணர்வுடன் இருந்து கொள்ள வேண்டும். உடலுக்கு கொடுத்தாலும் அது மனதிற்குத்தான் துன்பமாகிறது. உடலுக்கு கொடுப்பதை விட மனதிற்கு கொடுப்பது வேதனையை தரும். இதைத்தான் முதல் ஒழுக்க பண்பாட்டில், நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், இதில் யாருடைய என்பதை தனக்கும் பிறர்க்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். துன்பம் கொடுக்காத செயல் ஒழுக்கம் என விளங்கி கொண்டோம். அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அறநெறியில் முதலாவதாக ஒழுக்கத்தை சார்ந்த விழிப்பு நிலையை விளைவறிந்த விழிப்பு நிலை என ஆசான் கூறியுள்ளார்கள். விழிப்பு நிலையை எல்லா ஆன்மீகவாதிகளும் கூறுகிறார்கள். ஆனால் அருட்தந்தை அவர்கள் விளைவறிந்த விழிப்பு நிலை என்பார்கள். ஒரு எண்ணத்தை எண்ண போகிறோம், ஒரு செயலை செய்ய போகிறோம், ஒரு சொல்லை சொல்ல போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். இப்போ அதை எண்ணுவதற்கு முன், சொல்லுவதற்கு முன், செய்வதற்கு முன் உடனடியாக ஒரு நொடியில் இதனுடைய விளைவு துன்பமாக வருமா, துன்பம் போக்குவதாக வருமா என்று முடிவெடுத்து அந்த எண்ணத்தை, செயலை, சொல்லை தவிர்த்து விட வேண்டும் அல்லது செய்து விட வேண்டும். இதற்கான திறனை விளைவறிந்த விழிப்பு நிலை என்பார்கள். இந்த நிலையில் ஒழுக்கம் என்பதனை கொடுத்துள்ளார்கள். இரண்டொழுக்க பண்பாட்டில் இரண்டாவது, துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுவே செயல் எனப்படும் ஈகையாகும். செய்வேன் என்பது செயலாகிறது. ஈகை என்று சொன்னால் பணம் கொடுப்பது, ஒரு பொருளை கொடுப்பது ஈகை என்கிறோம். நீங்கள் கொடுப்பது எல்லாம் ஈகையாக முடியாது. ஈகை என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கொடுப்பதெல்லாம் ஈகை அல்ல. எதை எப்படி கொடுக்க வேண்டும்? துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். துன்பம் போக்க வேண்டும். எங்கு துன்பம் உள்ளதோ அங்கு துன்பம் போகும் அளவிற்கு கொடுத்தால் மட்டுமே ஈகை. நிறைய பேர் இன்பம் பெருகுவதற்காக பொருளை கொடுத்துவிட்டு ஈகை செய்கிறேன் என்கிறார்கள். தவறான விஷயம். நன்கு ஆராய்ந்து பார்த்தால் ஈகை என கொடுக்கப்படும் பொருட்கள் ஈகையே அல்ல. ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் தன் சமுதாய தொண்டு அமைப்பின் மூலம் பெற்ற 33 வருட அனுபவத்தில் கூறுகிறார்கள். சேவை என்று சொல்லிக் கொண்டு செய்கின்ற சேவையெல்லாம் சேவையே இல்லை என்கிறார்கள். துன்பம் போகும் செயல் மிக குறைவாக உள்ளதாக கூறுகிறார்கள். உண்மையிலேயே ஈகை என்று சொல்ல வேண்டும் என்றால் இயற்கை துன்பத்தை போக்குவது. இயற்கை துன்பம் எங்கே இருக்கு? அதான் தேவைகள் நன்றி. இதுதான் முதல் ஈகை. 100% ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு இயற்கை துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பதால் அவற்றை போக்குவதே 100% ஈகை என கூறலாம். ஒருவர் உயிர் காப்பாற்ற, துன்பத்தை போக்க அவர் செய்த தவறுகளை திருத்தி, அறியாமையை விலக்கி, தத்துவம் கொடுத்து உதவ வேண்டும். இந்த இடத்தில் ஆன்மீக ஆசிரியர்கள் பணி மிக மிக முக்கியம். நாம் ஆன்மீக ஆசிரியராக இருக்கிறோம். மகரிஷி அவர்களிடம் நாம் வந்த பிறகு நமக்கு என்னென்னவெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது.
காலை எழுந்ததும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் செய்கிறோம், தத்துவ விளக்கம் கேட்கிறோம். எல்லா விதத்திலும் நாம நம்மை மேம்படுத்திக் கொண்டே வருகிறோம். நம் உடல் மன ஆரோக்கியத்திற்கு சிறந்த மனிதனாக நாம் உருவாகிறோம். அதன் பிறகு குடும்பம் என்ற சுற்ற சூழ்நிலையில் நாம் அமைதியான நிலையை கொண்டு வருகிறோம். சமுதாயத்தோடு இணக்கமாக இருக்க குணநல பெரு கல்வியையும் சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. ஆக என்ன இல்லை மனவளக்கலையில் தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி, உலகமே அமைதியாக இருக்கக்கூடிய அளவிற்கு விரிவதற்கும் நாம் தேவையான அனைத்தும் சுவாமிஜி கொடுத்திருக்கிறார்கள். நாம தினமும் பயிற்சி பண்ணி நம்மையும் உயர்த்தி கொள்ளணும். மற்றவர்களுக்கும் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் என்ற நிலையில் நிறைய பேரை மனவளக்கலைக்கு கூட்டி வந்து அவர்களுக்கும் பயிற்சி கொடுத்து அத்தனை உயிர்களும் ஓய்வதற்கு நாம் வழிகாட்ட வேண்டும். இவை அனைத்தும் செய்யும் போதுதான் நமக்கு நாம் கண்ட இறைக்காட்சியை மற்றவர்களுக்கும் உணர்த்தணும். சுவாமிஜி இறைக்காட்சியை கண்டாங்க, அதை நமக்கு அளித்து உயர்த்தினார்கள். நாம மற்றவர்களுக்கு உணர்த்துகிறோம். அப்போ நாம முதலில் கற்கிறோம், கற்றபடி நடக்கிறோம், மற்றவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறோம். இந்த 3 நிலையும் நாம் உயர்த்தி கொள்ளக்கூடிய நிலையில் தான் நாம் அனைவரும் இருக்கணும். தான் தனது தன் குடும்பம் என்று வாழாமல் மனதை இன்னும் விசாலமாக விரிவாக பிரபஞ்ச அளவு நம் மனதை விரிக்கும் போது மட்டும்தான் நாம் இறைவனை நெருங்க முடியும். பிறவி எடுப்பதன் நோக்கமும் அதுதான். ஒருவர் துன்பத்தில் இருக்கிறார், அவருக்கு ஈகை பண்றேன் என்று பண உதவி செய்கிறோம் என்று கொடுக்காமல் அவருக்கு நமது தத்துவத்தை புரிய வைத்து, இதனால் தான் துன்பப்படுகிறீர்கள், யாரிடமும் கடன் வாங்காதீர்கள், வட்டிக்கு கடன் வாங்காதீர்கள் என்று மகரிஷி அவர்களின் தத்துவங்களை விளக்கி சொல்லி அவர் அறியாமையை நீக்கி முடிந்தால் இயற்கை துன்பங்களை போக்க பொருள் உதவி செய்யுங்கள், கடனாக அல்ல ஈகையாக. பொதுவாக ஈகை என்பது கொடுத்தல் அல்ல, எங்கு எதற்கு எந்த காரணத்திற்காக கொடுத்தல், எந்த அளவில் கொடுத்தல் என்று இருக்கிறது. ஒருவர் இன்ஜினியருக்கு காலேஜில் படிக்க பணம் இல்லை என்று பணம் கேட்கிறார். கொடுத்துவிட்டு ஈகை என்கிறார்கள். ஏன்? இன்ஜினியரிங் காலேஜில் சேர மார்க் கம்மியாக இருந்தால் எதற்கு பிரைவேட் காலேஜில் சேர்க்கணும்? கவர்மெண்ட் காலேஜில் என்ன படிக்க வேண்டுமோ அதை படிக்க வேண்டியதுதானே. அதில் என்ன வேலையோ அதற்கு போக வேண்டியதுதானே. பிரைவேட் காலேஜில் தான் படிக்கணும் என்றால் நீ உழைத்து படித்துக்கொள். இதற்கு ஈகை செய்வது எல்லாம் ஈகை அல்ல. நிறைய பேர் அறக்கட்டளை மூலம் பணம் கொடுத்து உதவி செய்கிறார்கள். ஏன்? உன் மார்க்குக்கு தக்க வசதிக்கு தக்க படிப்பை படிக்கணும், எப்படி தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கு வந்து கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு வாழ்க்கை தத்துவங்களை கற்றுத் தருகிறோம். மாதம் 10,000 இருந்தாலும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். 50,000 இருந்தாலும் 1,00,000 இருந்தாலும் தேவைகளை நிறைவு செய்து கொள்ள முடியும். தேவை என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டால் இந்த படிப்புக்கு, இந்த வேலைக்கு, இந்த வருமானத்தில் இந்த தேவைகளை எப்படி நிறைவு செய்து கொள்ளலாம் என்ற தத்துவத்தை தெரிந்து கொண்டால் போதும். ஒருவர் கேட்கிறார் என்று ஈகை கொடுக்கிறீர்கள் என்றால் இங்கே கொடுக்கக்கூடிய அந்த ஈகையை அவர்களுக்கு இந்த தத்துவத்தை உணர்த்தக்கூடிய அளவில் சமுதாயத்தில் ஒரு புரோகிராம் நடத்தி அவனுக்கு கொடுத்தால் அதுதான் அறிவு தானம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்விக்கு கொடுக்கக்கூடியது அறிவு தானம். அறிவு தானம் அல்ல, நாம் அறிவு தத்துவத்தை கொடுக்க வேண்டும். சரியாக உணரக்கூடிய அளவு கொடுத்து மாற்றம் வரும் அளவு நாம் வாழ்க்கை தத்துவத்தை கொடுக்கணும். அதுதான் ஈகை. மகரிஷி வழிகாட்டுதலின்படி நாம் இந்த சமுதாயத்தை மேல் நோக்கி கொண்டு வருவதற்கு நம்மால் முடிந்த தொண்டுகளை செய்வோம். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த இறைநிலைக்கும் குருமகான் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.